பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன் ராவின் அன்பான இனிய 2025 புத்தாண்டு வாழ்த்துக்கள், வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, புத்தாண்டு பலன்கள் 12 ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் வழக்கம் போல தான் தனித்தனி வீடியோ வரும். அதில் நம்ம இந்த கிரகங்கள் மாற்றங்கள் நிறைய இருக்குது. பொதுவாக சனி பயிற்சி, சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் மீன வீட்டுக்கு போவார். குரு பகவான் ரிஷப வீட்டிலேருந்து மிதுன வீட்டுக்கு மே மாதம் 14ஆம் போவார். ராகு பகவான் கும்ப வீட்டுக்கு வருவார் மே மாதம் 18ஆம். கேது பகவான் சிம்ம வீட்டுக்கு போவார் மே மாதம் 18ஆம். அப்போ ஒரு 4 கிரக பயிற்சி மாற்றங்கள் இருக்குது. மற்ற கிரகங்களுடைய பயிற்சி மாற்றமும் இருக்குது. ஒரு சில கிரகங்கள் வக்ரமாகும், அப்புறம் நிவர்த்தி ஆகும். குரு கூட இந்த ஆண்டு இறுதியில் அதிசாரமாக போவார். அதெல்லாம் நான் சொல்லலை, சொன்னவங்களுக்கு குழப்பங்கள் நிறையா வரும். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. தெளிவான பலன் உங்களுக்கு வேணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு வீடியோ. அதில் ஏப்ரல் மாதம் வரைக்கும் எப்படி இருக்கும், ஏப்ரலுக்கு பிறகு இந்த ஆண்டு முழுவதும் எப்படி இருக்குங்கிறத விரிவாக சொல்ல போகிறோம். நீங்கள் பார்த்து பயன்படுங்க. மாத கிரகங்கள் இதில் போடலை. சூரியன், புதன், சுக்கிரன் இதெல்லாம் நம்ம போடலை. ஏன்னா நம்மளுடைய மாத வீடியோ வெளியே வந்துகிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த சேனல் இந்த அளவுக்கு விரிவாகுது, ஆதரவாக இருக்குன்னா எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை, இந்த சேனலில். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ தான் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் உறவினர் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். கடந்த காலங்களில் நிறைய கசப்பான அனுபவங்கள் ஒரு சிலருக்கு இருந்திருக்கும். ஒரு சிலருக்கு இப்போ சென்ற ஆண்டு நிறைய நல்ல பலன்கள் நடந்திருக்கும். ஆனால் யாருக்கு எது எப்படி இருந்தாலும் பழைய விஷயங்களை மறந்து பிறக்கக்கூடிய புத்தாண்டு இனிய புத்தாண்டா அனைத்து தரப்பு மக்களுக்கும் இருக்க வேண்டும்னு நான் நித்தம் வணங்கும் அந்த குமாரமலையான், என் தாய் தந்தையார், என் குலதெய்வம் அனைவரையும் வணங்கி இந்த பலன்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கணும். நீங்கள் இந்த ஆண்டு எல்லா வகையிலும் சிறப்பாக வாழணும்னு இறைவனை கேட்டுக்கிறேன். புத்தாண்டில் பொதுவாக எல்லா தரப்பு மக்களுக்கும் சொல்ல வேண்டிய ஒரு 2-3 பாயிண்ட் இருக்குது, அதை கேட்டுக்குங்க. பொதுவாக சனி பகவான் கும்ப வீட்டில் இது பக்கம் ஆட்சியாக இருந்தார். அப்போ தொழில்துறை நல்லா இருந்தது. ஆனால் அந்த சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் மீன வீட்டுக்கு போவார். அங்கே மீனத்தில் இருக்கிற ராகுவும் சனியும் ஒன்று சேர்றாங்க. எப்போ கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாத காலம் சனி பகவான் ராகு மீன வீட்டில் ஒன்று சேரும்போது இயற்கை சீற்றங்கள் அதனுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். என்ன செய்யும் அப்படின்னா, இது காற்று ராசி, இது நீர் ராசி. அப்போ சனி பகவானும் ராகுவும் ஒன்று, இது வாயு கிரகம். அப்போ நீர் வீட்டில் ஒன்று சேரும்போது நீர்னால அல்லது காற்றுனால ஒரு சில பாதிப்புகள், கடல் கொந்தளிப்பு அல்லது காற்றால் ஏற்படக்கூடிய நோய்கள், இதனால் நாட்டுக்கோ நாட்டு மக்களுக்கோ ஒரு சில பாதிப்புகள் இருக்கும். எல்லாருக்கும் இல்லை. உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசபுத்தி நடந்தால் பெரிய பாதிப்பு இருக்காது. அதே மாதிரி அரசியல் கட்சி தலைவர்கள், மூத்த தலைவர்கள், வயதானவர்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது குருவோட வீடு. சனி பகவான் ஆயுள்காரன் சொல்கிறது. ராகு அப்படிங்கிறது நம்மளுடைய கர்மாவை தீர்மானிக்கிறது உதவியாக இருக்கிறது. ஆக இது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். 12ஆம் இடம்ங்கிறது நம்முடைய இறுதி வாழ்க்கையை சொல்கிறது, அல்லது நம்ம இரவு தூங்க போகிற இடத்த சொல்கிறது. அப்போ அனைத்து தரப்பு மக்களுமே மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து மே மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாத காலம் தங்களுடைய உடல்நிலையில் ஆரோக்கியம், உணவு பழக்க வழக்கங்களில் ஆரோக்கியம், தீய பழக்கத்திலிருந்து வெளியே வருவது நல்லது. அடுத்து குரு பகவான் ரிஷப வீட்டிலேருந்து மிதுன வீட்டுக்கு போகிறார். குருன்னா யார்? ஆசிரியர். புதன்னா யார்? மாணவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். குருனா தனம், பொருளாதாரத்துக்கு பல கோடிகளுக்கு அதிபதி. புதன்னா கணக்கன்னு சொல்கிறது. அப்போ அளவுக்கு அதிகமாக பணம் வச்சுருக்கவங்க தங்களுடைய கணக்கு வழக்குகளை முறையாக வச்சுக்கணும். அதே மாதிரி குரு அப்படின்னா பொருளாதார கிரகம். கணக்கன் வீட்டுக்கு போகும்போது, புதன் வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் நகை, பணம் இந்த மாதிரி விஷயங்களை கவனமாக இருக்கிறது நல்லது. ஆனால் படிப்பு நல்லா இருக்கும். கேது பகவான் சிம்ம வீட்டுக்கு போகும்போது இது காலபுருஷனுக்கு 5ஆம் இடம்னு சொல்கிறது. 5ங்கிறது அதிர்ஷ்டத்தை சொல்கிறது, 5ஆம் இடங்கிறது ஜோதிடத்தை சொல்கிறது, 5ஆம் இடங்கிறது பதவி உயர்வை சொல்கிறது, 5ஆம் இடம் என்பது
குழந்தைய சொல்கிறது. அந்த இடத்துக்கு கேது போகும்போது இப்போ நான் சொன்ன விஷயங்களில் ஒரு சிறு சிறு தடைகள் இருக்கும். அல்லது கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் கேது சிம்ம வீட்டுக்கு வரும்போது தங்களுடைய வயிற்று பகுதியை கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா கேதுன்னா தடை கிரகம், கேதுன்னா ஆன்மீக கிரகம், கேதுன்னா வழக்குன்னு சொல்கிறது. அப்போ அது சூரியன் வீட்டுக்கு போகும்போது இந்த பூர்வ புண்ணியம் சம்மந்தப்பட்ட குழந்தை பாக்கியமும் பூர்வ புண்ணியம், சட்டம், இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இது எல்லாமே பொது பலன் தான். இது ஒரு 20% 25% தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் உங்கள் சொந்த ஜாதகத்தில் நல்ல தசபுத்தி நடந்தால் பெரிய பாதிப்புகள் இருக்காது. இது நல்லா இருக்குது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசபுத்தி நடந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய உயர்வும் இருக்குது. ஆனால் யாராருக்கு எப்படி இருக்குங்கிறத இந்த விரிவான வீடியோக்குள்ளே போகும்போது பார்ப்போம். ஓம் நமச்சிவாய. நம்ம இப்போ தனுசு ராசியை பார்ப்போம். தனுசு ராசின்னா வில் பவர் அப்படின்னு நான் வச்சுருக்க பேர். உங்களுக்கே தெரியும், நிறையா பேசியிருக்கோம் தனுசு ராசியை பற்றி. அவங்க என்ன குறிக்கோள் என்னவோ அதை அடைகிறதுல கவனமாக இருப்பாங்க. அதை அதாவது குறி வைக்கிறதுல நம்பர் 1 யார்? தனுசு ராசி. சரி, அவங்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும்? இது வரைக்கும் அந்த குரு பகவான் ராசிநாதன் 6ல் இருந்து ஒரு சிலருக்கு கடன் கொடுத்தாரு. நான் சொன்னேன் கடன் வாங்கிறாதீங்கன்னு இந்த குரு பயிற்சி பலனில். தவிர்க்க முடியாமல் வாங்கிட்டேன் சார், மாட்டிட்டு முடிக்கிறேன் சார்னு இந்த வருஷம் ஃபுல்லாக எனக்கு வந்தது ஃபுல்லாக தனுசு ராசி தான் ஜாதகம். ஆன்லைனில் பார்த்தோம். சரி, வாங்கிட்டாங்க. ஆனால் அந்த கடன்லாம் அடைச்சிருவாங்க. இப்போ பயப்பட வேணாம். ஒரு சிலருக்கு வியாதி, ஒரு சிலருக்கு அப்பாவுக்கு மருத்துவம், ஒரு சிலர் அவங்களுக்கே வருது. என்ன கம்ப்ளைண்ட்னே தெரியல சார், ஆனால் உடம்பு சரியில்லை சார்னு சொன்னவங்களாம் இருக்கீங்க. ரைட்டு. இப்போ இந்த குரு பகவான் மே மாதம் 18ஆம் தேதி 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். எங்கே வராரு? 6ல் இருக்க குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு வருவது, சமசப்தமாக குரு வருவது எந்த ராசிக்கு 7ல் வந்தாலும் நல்லது. அது உங்கள் ராசிக்கு வந்தால் இன்னும் சிறப்பு. ஏன்? ராசிநாதனே 7க்கு பார்க்குறார். 7ல் இருந்து உங்கள் குரு பகவான், உங்கள் ராசிநாதன் உங்களை பார்க்குறது 11 கட்டமும் சூப்பர் அப்படி வச்சுக்கலாம். ஏன்? நீங்களே உங்களை பார்க்குறீங்க. இதை விட வேறு என்ன வேணும்? யாரும் உங்களை ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. அப்போ 2025 புத்தாண்டை மன மகிழ்வோடு கொண்டாட போகிறது நல்லது. யார்? நீங்கள். ஏன்? படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல யோகம் காத்திருக்கு. அரசு வேலை தேடுறவங்களுக்கு அல்லது தொழிற்சாலையில் வேலை தேடுறவங்களுக்கு, ப்ரொமோஷன் கேட்குறவங்களுக்கு, குழந்தை பாக்கியம் கேட்குறவங்களுக்கு, திருமணம் நடக்கிறதுக்கு அத்தனைக்கு யோகம் உண்டு. 7ல் குரு வந்தால் உடனே கல்யாணம் ஆகிடும். 7ல் குரு வந்தால் ஒரு சிலருக்கு காதல் திருமணம் நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. 7ல் குரு வந்தால் வராத சொத்து வரும். 7ல் குரு வந்தால் அப்பா மூலியமாக மாமனார் மூலியமாக வராத சொத்து வரும். ரைட். ஆக 7ல் குரு அற்புதம். அந்த குரு எங்கே பார்க்குது? 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. உங்கள் ராசிநாதனே நீங்களே 11ஆம் இடத்தை பார்க்குறீங்க. 2வது குழந்தை 3வது குழந்தைக்கு முயற்சி பண்ணால் கிடைக்கும். 11ன்னா ஆசை அபிலாசைகள் நிறைவேறிவிடும். 11ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது அக்கா அண்ணனோட உங்களுக்கு ஒற்றுமை நல்லா இருக்கும். 11ஆம் இடம் உங்கள் சித்தப்பா, அந்த ஒற்றுமை நல்லா இருக்கும். 11ஆம் இடம் அத்தைக்கு 2ஆம் இடம் வருமானத்தை சொல்கிறது. அப்போ மாமியாருக்கு வருமானம் நல்லா இருக்கும். அப்போ அடுத்து இந்த குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. ராகு 18ஆம் தேதி 3ஆம் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் குரு பார்வையில் ராகு வருது. 3ஆம் இடத்துல ராகு சிறப்பு சார். எந்த ராசி எந்த லக்கணமாக இருந்தாலும் 3ஆம் இடத்துல ராகு, மறைவு ஸ்தானத்தில் ராகு வரும்போது தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ், அந்தஸ்து, டைரக்ஷன், நகைச்சுவை, கம்யூனிகேஷன் அத்தனையிலையும் யோகம் கொட்டி கிடக்குது தனுசுக்கு இந்த வருஷம். ஏன்? 3ஆம் இடத்த ராகு மிகப்பெரிய யோகத்தை செய்ய போகுது. 1.5 வருஷம் இங்கே இருப்பார் சார். இந்த 1.5 வருஷத்தில் இவர் 2ஆம் இடத்துக்கு வர்றதுக்குள்ள நல்ல தொகையை அவங்களுக்கு கொடுத்துருவார். அது மட்டும் இல்லை, இந்த ராகுவை குருவும் பார்க்க போகிறார். அப்போ மிகப்பெரிய யோகம் காத்திருக்கு. 3ஆம் இடம்னா உங்கள் தம்பி, 3ஆம் இடம்னா உங்கள் மாமனார். அப்போ அவங்களுக்கு யோகம் இருக்குது, அவங்கனால உங்களுக்கு யோகம் இருக்குது. 3ஆம் இடம்னா கம்யூனிகேஷன், செல்ஃபோனு, காது, வெளிநாட்டு தொடர்பு, புகழ் 3ஆம் இடம். பார்ட் டைம் கிளாஸ், ஈவினிங் காலேஜ், இதெல்லாம் 3ஆம் இடம். அதில் சிறப்பு. யாராவது படிக்கணும் அப்படின்னா, திருமணம் ஆயிடுச்சு சார், வேலை கிடச்சிச்சு சார், போஸ்டரில் படிக்கணும்னா படிக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸ் 3ஆம் இடம், கொரியர் 3ஆம் இடம். அடுத்து இந்த சனி பகவான் 4ஆம் இடத்துக்கு போவார். மார்ச் 23, 29 போகலாமா? போகக்கூடாது. லக்னத்துக்கோ ராசிக்கோ சனி 4ஆம் இடத்துக்கு போகக்கூடாது. அப்போ என்ன பண்ணிக்கணும்? உங்கள் அம்மாவின் உடம்பை பார்த்துக்கணும். 4ஆம் இடம்னா வண்டி வாகனம், 2 வீலருக்கு செலவு வந்துடும், வராமல் பார்த்துக்கணும். வீட்டுக்கு செலவு வரும்.
நல்லா வீடு இடித்து கட்டலாம், இல்லை புது வீடு கட்டலாம். 4ஆம் இடம்னா அம்மா, அம்மாவுக்கு உடல்நிலையில் கவனம், இதில் கவனமாக இருந்தால் போதும். 4ஆம் இடம்னா உங்கள் கேரக்டரு, அதில் யாரும் சந்தேகப்படாமல் பார்த்துக்கணும். என்ன இருந்தாலும் குரு பார்வை இருக்குது, பெரிய பாதிப்பு வந்துடாது. அடுத்து 10ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் இப்போ 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். 9 அப்படின்னா பாக்கியம். அப்போ கேது போகும்போது அப்பா உடம்பையும் பார்த்துக்கணும். ஆனால் 9ஆம் இடத்துல கேது போகும்போது வெளி ஊரில், வெளி மாநிலத்தில் ஆன்மீக சுற்றுலா போவீங்க, கோவில் கும்பாபிஷேகம் பண்ணுவீங்க, கோவில் வழிபாடு அதிகமாக இருக்கும். ஆக இந்த ஆண்டு முழுவதும் குரு பயிற்சினால் அதிகமான நன்மைகள் பெறப்போகிறது நீங்கள் தான். அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவி கிடைக்கும், அரசு ஊழியர்களுக்கு சிறப்பு. நீங்கள் வழிபட வேண்டியது சிவன் வழிபாடு, முருகன் வழிபாடு பண்ணுங்க. இந்த ஆண்டை கொண்டாடுங்க. ஓம் நமச்சிவாய.